செய்திகள் தொடர்கின்றன. பிரபல நடிகை காந்திமதி இன்று காலை மரணமடைந்தார். அவருக்கு வயது 65. புற்றுநோயால் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த காந்திமதி சென்னை வடபழனியில் உள்ள தனது வீட்டில் இன்று காலை மரணமடைந்தார். கரகாட்டக்காரன் படத்தில் சண்முக சுந்தரத்துடன் இவர் நடித்திருக்கும் காட்சிகள் இன்றும் பலரால் ரசிக்கப்படுகிறது. 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து ரசிகர்களின் நெஞ்சில் என்றென்றும் நீங்கா இடம் பிடித்திருக்கும் காந்திமதியின் உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். காந்திமதியின் உடல் அடக்கம் இன்று மாலை நடைபெறும் என்று அவரது மகன் தீனதயாளன் தெரிவித்துள்ளார். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் மேட்டுப்பாளையம் ஊட்டி ரயில் நடுக்காட்டில் பழுதடைந்து நின்றது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டி வரை மலை ரயில் கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயிலில் பயணம் செய்ய ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உள்நாட்டு மக்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இன்று காலையில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூருக்கு புறப்பட்ட மலை ரயில் ரன்னிமேடு ரயில் நிலையத்தையொட்டி அடர்ந்த காட்டு பகுதியில் இன்ஜின் கோளாறு காரணமாக நின்றுவிட்டது. இதில் பயணம் செய்த 225 பயணிகள் உணவு மற்றும் குடிநீர் இன்றி தவித்தனர். ரொம்ப நாளா ஆசை ஊட்டி ட்ரெயின்ல வரணும்னு. சரி, ஊட்டி மேட்டுப்பாளையம் டு ஊட்டியில் வரும்போது நடுவில் ஒரு வழியில் ஃபுல்லாக ரிப்பேர் ஆகி 2.5 hours வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. பண்ண பிளானும் பாழா போயிடுச்சு. சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. பின்னர் பேருந்துகளில் ஏற்றி அனுப்பப்பட்டார்கள். சாலை விபத்தில் பலியான வாலிபரின் இருதயம் தனியே தெரித்து விழுந்ததை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். திருத்துறைப்பூண்டியை அடுத்த ஆலத்தம்பாடி கரும்பியூர் அருகே இரவில் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்த மேஸ்திரி கண்ணையன் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். அவருடைய உடல் சிதறி கிடந்ததுடன் அவருடைய இருதயம் ரோட்டில் தனியாக கிடந்ததை கண்ட பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சியடைந்தனர். 45 வயதான கண்ணையனுக்கு 2 மனைவிகளும் 5 மகள்களும் 3 மகன்களும் உள்ளனர். திருத்துறைப்பூண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை தேடி வருகின்றனர். சர்வதேச எழுத்தறிவு நாள் கொண்டாடப்படுவதையொட்டி வாரணாசி நகரில் பெண்களுக்கு கல்வி புகட்டுவதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் மாபெரும் பெண்கள் பேரணி நடந்தது. வாரணாசி நகரில் உள்ள பெண்கள் சர்வதேச எழுத்தறிவு நாளை கொண்டாடும் விதத்தில் மாபெரும் பேரணி நடத்தினர். இந்தியாவில் பெண்களுக்கு கல்வி புகட்டுவதில் போதிய அக்கறை காட்ட வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பி வந்தனர். கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி எழுதப்பட்ட பதாகைகளும் பேரணியில் எடுத்து வரப்பட்டன. கண்தானம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பேரணி சென்னையில் நடைபெற்றது. தேசிய கண்தான நாள் நாடு முழுவதும் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி சென்னை அசோக் நகரில் நடைபெற்ற கண்தான விழிப்புணர்வு பேரணியை செய்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் செந்தமிழன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். லங்கேஷ் கண் மருத்துவமனையும் லயன்ஸ் கிளப்பும் இணைந்து நடத்திய இந்த பேரணியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கண்தானம் பற்றிய வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி முக்கிய சாலைகள் வழியாக மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர். சென்னை அடுத்த தாம்பரம் இரும்புலியூர் காயத்ரி நகரில் விநாயகர் கோவில் உண்டிகளை மர்ம நபர்கள் உடைத்து கொள்ளையடித்துள்ளனர். காயத்ரி நகரில் அமைந்துள்ள வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் உண்டிகளை மர்ம நபர்கள் உடைத்து கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். பீர்க்கன் கரணை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருச்சி பொன்மலைப்பட்டி புனித ஆரோக்கிய அன்னை 10ஆம் ஆண்டு தேர்பவனி நடைபெற்றது. பொன்மலைப்பட்டி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தில் நடந்த ஆண்டு திருவிழாவையொட்டி ஆரோக்கிய அன்னையின் தேர்பவனி விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆரோக்கிய அன்னை தேர் முக்கிய வீதிகள் வழியாக மக்களால் இழுத்து செல்லப்பட்டது. ஆலய பங்கு தந்தை லூயின் பிரிட்டோ தலைமையில் ஆடம்பர கூட்டு திருப்பலியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது அதிசய மலைக்கோவில். தொங்கும் பாலம், தொங்கும் தோட்டம் பற்றி அறிந்திருக்கிறோம். இது அதிசய தொங்கும் மலைக்கோவில். சீனாவின் பீஜிங் நகரில் 250 அடி உயர மலையின் முகப்பில் நீண்ட மரக்கட்டைகளை வைத்து அமைக்கப்பட்டது. 1400 ஆண்டு பழமையானது. உச்சிமலை சரிவில் இப்படி ஒரு அதிசய கோவில்.
உலக அழகி போட்டிக்கான பயிற்சி எப்படியும் வெற்றி பெற அமெரிக்க அழகி தீவிரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.